السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر جيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا. قال تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إنك لعلى خلق عظيم، صدق الله العلي العظيم. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله، خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا رسول الله، يا شفيع المذنبين يا رسول رب العالمين. படைத்தாழ்வானை போற்றி புகழ்ந்து கண்மணி உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லி அவர்களுடைய துஆவையும் நல்லாசிகளையும் நல்லுதவிகளையும் என்றும் எப்பொழுதும் நாடியவனாக கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅத் தாபியீன்கள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், இமாம்கள் அனைவர்களுடைய துஆவையும் குறிப்பாக வித்ரியா தந்த மாமேதை முஹம்மது பின் முஹம்மதுல் அபீபக்கருல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களையும் ஷரஹப்புலி ஆஷிகே ரசூல் மாதிஹே ரசூல் சதகத்துல்லாஹுல் காஹிரியுல் காதிரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நல்லாசிகளையும் நல்லுதவிகளையும் என்றும் எப்பொழுதும் நாடியவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கும் மரியாதைக்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, வருங்கால சந்ததிகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு தஆலா புனிதம் நிறைந்த ரமலானுடைய 18வது நாளில் நம்மை புனிதமான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸில் ஒன்று கூட்டியதை போல் நாளை சுவன பூஞ்சோலையிலே கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்று கூடும் பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பாதையை நமக்கு வழிகாட்டுதலாக விட்டு சென்றதை சஹாபாக்களும், தாபியீன்களும், தபஅத் தாபியீன்களும், அவுலியாக்களும், ஷுஹதாக்களும், இமாம்களும் எடுத்து நடந்தார்களோ அத்தகைய சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய புனிதமான பாதையில் நம்மையும் நம்மை சார்ந்தோர்களையும் அல்லாஹ் வழிநடத்தி செல்வானாக. உடலை விட்டும் ரூஹ் பிரிவதற்கு முன்னால் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பலமுறை கனவிலும் நனவிலும் கண்டு தரிசித்து ஆனந்த பரவசமடையும் பேரின்பத் பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. மதீனா மாநகர் சென்று மஹ்மூது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பலமுறை ஜியாரத் செய்யும் பாக்கியத்தையும், ஹஜ் செய்யும் பாக்கியத்தையும், அல்லாஹ்வுடைய திருலிகாவையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தந்தருள் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, ரமலான் ஒவ்வொரு நாளும் நம்மை விட்டு கரைந்து கொண்டே இருக்கிறது. தொடங்கியதை போன்று தெரிகிறது,
நடுப்பத்து இரண்டாவது பத்தினுடைய 18வது நாளில் நாம் அமர்ந்திருக்கிறோம். நம்முடைய நன்மைகளை நாம் அதிகப்படுத்திக் கொள்வோம். பாவங்களுக்கு பரிகாரமாக பாவ மன்னிப்பு தேடிக்கொள்வோம். சதகா ஜகாத்துகளை அதிகம் முடிந்த அளவு ஏழைகளுக்கு கொடுத்து நன்மையை அடைந்து கொள்வதற்கு முயற்சி செய்வோம். இரவிலும் பகலிலும் நஃபிலான இபாதத்துகள், சுன்னத்தான நடைமுறைகள், இவைகளில் நம்முடைய வாழ்வை அர்ப்பணம் செய்வோம். அல்லாஹ் ரமலானை நமக்கு நிறைவானதாக ஆக்கி தந்தல் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, ஜமாஅத்தனா சல்லு என்று சொல்லுவதை போல இன்றைய அடியில் நமக்கு வேறொரு வார்த்தையை அப்பா சொல்லி ஸலவாத்து சொல்கிறார்கள். இன்றைய ஹர்ஃபை முழுமையாக ஆய்வு செய்தால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்பா வர்ணிக்கிற வர்ணனையை பார்க்கிற பொழுது அல்லாஹ் நம்மை மதீனாவிற்கே கொண்டு சென்று விட மாட்டானா? அந்த புனிதத்தின் பேரரசை நம் இதயம் குளிர, கண்கள் குளிர பார்த்து ரசிக்கும் பாக்கியத்தை தந்துவிட மாட்டானா என்று சொல்லும் அளவுக்கு மிக அருமையான அளவு வர்ணிக்கிறார்கள். கண்மணி நாயகத்திடத்திலே தன்னுடைய குறையை எடுத்து சொல்லி, பாவம் நிறைந்தவனாக இருந்தாலும் என்னை உங்கள் பக்கம் நீங்கள் சேர்த்து கொள்ளுங்கள் என்று வேண்டுதல் வைக்கிற அந்த பாங்கையும் நினைக்கிற பொழுது அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்தானங்களையும் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான வாழ்க்கை வழிமுறையை பின்பற்றி நடப்பதற்குரிய தௌஃபீக்கையும், அவர்கள் மீது அளவற்ற காதலோடு ஸலவாத்து சொல்லும் பாக்கியத்தையும், மிகுந்த மரியாதையோடு பூமானின் புனிதம் மிக்க மதகு கவிதைகளை படிக்கிற பாங்கையும் தந்தருள் புரிவானாக. சலா ஜமாஅத்தனா சல்லு என்று சொன்ன அப்பா அவர்கள் இப்பொழுது சொல்கிறார்கள் ஐசாபத்தனா சல்லு. ரெண்டுக்கும் ஒரே பொருள் தான். ஐசாபத்தனாவுக்கு என்ன பொருள் கொடுப்பார்கள் என்றால் ஜமாஅத்தனா. ஜமாஅத்தனா நம்முடைய சமுதாயமே, நம்முடைய கூட்டமே, சுன்னத் வல் ஜமாஅத்தை சார்ந்தவர்களே, அதிலும் அல்லாஹ்வுடைய ரசூலை புகழ்வதற்கென்று இருக்கக்கூடிய கூட்டமே, மௌலிது இது போன்ற மஜ்லிஸ்களில் அமர்வதில் தனிப்பட்ட மரியாதையையும் மகத்துவத்தையும் அன்பையும் பேராசையையும் வைத்திருப்பவர்களே, சல்லு நீங்கள் ஸலவாத்து சொல்லுங்கள், பி அஸ்மின் வ உம்மத்தின் உள்ள உறுதியோடு ஸலவாத்து சொல்லுங்கள், மனதில் கலந்த காதலோடு ஸலவாத்து சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய ரசூலின் மீது ஸலவாத்து சொல்லுகிற பொழுதெல்லாம் வெறுமனே வாயோடு சொல்வதாக அல்லது ஏதோ ஒரு சடங்கு சம்பிரதாயமாக ஸலவாத்து சொல்லாதீர்கள். இதயத்தில் கலந்து விட்ட உணர்வாக, உள்ளத்தில் கொழுந்து விட்டெரியும் பேரின்ப ரசனையாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது கனிந்த காதலாக ஸலவாத்து சொல்லுங்கள். உம்மத்தின் என்ற வார்த்தைக்கு விளக்கம் சொல்வார்கள், பிகைரி தகல்லுஃபின், கஷ்டம் எடுத்து நீங்கள் ஸலவாத்து சொல்லாதீர்கள். ஏதோ நமக்கு அது ஒரு பொறுப்பு என்று நினைத்து சொல்லாதீர்கள். இதயம் நிறைந்த ஆசையோடு சொல்லுங்கள், உள்ளத்தில் கலந்துவிட்ட பாசத்தோடு சொல்லுங்கள், இதயங்களில் இரத்த நாளங்களில், சதைகளில், எலும்புகளில், எலும்பு மஜ்ஜைகளில் பிரதிபலித்து விட்ட பாசத்தோடு சொல்லுங்கள். இவ்வளவு பொருளையும் உம்மத்தின் என்ற வார்த்தை நமக்கு சொல்லித் தரும். சல்லு நீங்கள் ஸலவாத்து சொல்லுங்கள், பி அஸ்மின் வ உம்மத்தின், அஸ்மோடு உள்ள உறுதியோடு கலப்பற்ற பாசத்தோடு சொல்லுங்கள். அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சந்தானங்களுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. யாரின் மீது சொல்ல வேண்டும்? அலா அஹ்மத், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகிய அஹ்மத் என்ற பெயர் கொண்ட நாதாவின் மீது, நம் உயிரினம் மேலான கண்மணியின் மீதும், வல் ஆலி கைரி ஐம்மதி அவர்களுடைய குடும்பத்தினர்களின் மீதும், சஹாபாக்களின் மீதும், கைரி ஐம்மதி தலை சிறந்த தலைவர்களான சஹாபாக்களின் மீதும் நீங்கள் ஸலவாத்து சொல்லுங்கள். எப்பொழுதெல்லாம் சொல்ல வேண்டும்? அஷியம் வைபுகாரா, காலையிலும் சொல்லுங்கள், மாலையிலும் சொல்லுங்கள். வஃபீ குல்லி உம்மத்தின், இந்த உம்மத்திற்கு எல்லா நேரங்களிலும் நீங்கள் ஸலவாத்தை சொல்லிக் கொண்டே இருங்கள். இந்த உம்மத்திற்கும் வஃபீ குல்லி உம்மத்தின், ஒரு குறிப்பிட்ட நேரம் என்று சொல்ல முடியாது.
வஃபீ குல்லி வக்தின் வஃபீ குல்லி ஸமானின், உம்மத்தின் என்பதற்கு வக்த் என்றும் ஸமான் என்றும் விளக்கம் கொடுக்கிறார்கள். ஒவ்வொரு நேரங்களிலும், காலையா மாலையா, எழுந்திருக்கிறீர்களா உட்காருகிறீர்களா, கண்மணி நாயகத்தின் மீது ஸலவாத்து சொல்லி பழகுங்கள். அந்த ஸலவாத்து நம்முடைய வாழ்வை ஈடேற்றமளிக்க வைக்கும். அதுதான் இசாபத்தனா, அதுதான் சுன்னத் வல் ஜமாத். ஸலவாத்தை சொல்லுங்கள். அலைக்கும், இதற்கு இந்த பைத்தை முடித்து வைக்கிறார்கள் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அலைக்கும், உங்களின் மீது வாஜிபானதாக இருக்கும். பிஷ்குரில்லாஹி யா கைர உம்மத்தின், தலை சிறந்த சமுதாயமே உங்களின் மீது நன்றி பாராட்டுவது கடமையாக இருக்கிறது என்கிறார்கள். நாம் என்ன செய்தோம், என்ன பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாக நாம் பிறந்திருக்கிறோமே. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆசைப்பட்ட, ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஆசைப்பட்ட, அதே போன்று பல நபிமார்களால் மிகவும் அன்போடும் ஆதரவோடும் பேராசை கொண்டிருக்கக்கூடிய ஒரு உம்மத்திலே நாம் பிறந்திருக்கிறோமே. அதற்கு நாம் என்ன தவம் கிடந்தோம். தக்கலை தவஞானி பீரப்பா அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். 100 ஆண்டு காலம் தலை கீழும் கால் மேலுமாக நான் கிடந்து தவம் செய்தாலும் என் ஹபீபான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாக பிறந்ததற்கு மட்டும் நான் நன்றி செலுத்தியவனாக, நிறைவு பெற்றவனாக ஆக முடியாதே. அல்லாஹ் நமக்கு செய்திருக்கிற தௌஃபீக் அல்லவா. அந்த உம்மத்தாக நாம் பிறந்திருக்கிறோமே, அதைத்தான் அப்பா சொல்வார்கள். அலைக்கும் பிஷ்குரில்லாஹி யா கைர உம்மத்தி, தலை சிறந்த சமுதாயமே. ஏதோ உலகத்தில் வாழ்வதுதான் நமக்கு நோக்கம், நேரத்தை கடத்துவதுதான் நோக்கம். பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்ந்தோம் என்று சொல்லி நோன்பு நேரங்களில் விளையாட்டிலும் வீண் வேடிக்கைகளிலும் 4 பேர் அமர்ந்து பேசுவதிலும் உங்களுடைய வாழ்வை கழித்து விடாதீர்கள். அலைக்கும் பிஷ்குரில்லா, அல்லாஹ்விற்கு நீங்கள் நன்றி செலுத்துவது உங்கள் மீது கடமை. எதற்கு நன்றி செலுத்த வேண்டும்? என்னை ஒரு மனிதனாக படைத்து, மனிதனில் இயங்குபவனாக படைத்து, பைத்தியக்காரனாக ஆக்காமல் நல்ல நிலையில் ஆக்கி, என் உடம்புகளை எல்லாம் இயங்க வைத்து, அவற்றிற்கெல்லாம் மேலாக ஒரு முஸ்லிமாக, முஃமினாக, ஒரு உம்மத்தே முஹம்மதாக என்னை ஆக்கினானே அல்லாஹ், அவனுக்கு நான் 1000 காலங்கள் நன்றி செலுத்த வேண்டுமே. ஆனால் என்னிடத்தில் நன்றி இல்லாமல் இருக்கிறதே என்று சொல்லிவிட்டு பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், நபியுக்கும் அலா நபியுன் அர்ஃபஅ வ அர்ஃபஅ, உங்கள் நபி யார் தெரியுமா? நீங்கள் உயர்ந்த சமுதாயம். நபியுக்கும் அலா, உங்களுடைய நபி உயர்ந்த நபி. எந்த நபிக்கோ எந்த ரசூலுக்கோ கிடைக்காத அந்தஸ்தை உலகத்திலும் அல்லாஹ் கொடுத்தான். நாளை மறுமையிலால் ஆகிரத்திலும் கொடுப்பான். கியாமத்தினுடைய அமளி துமளியிலும் கொடுப்பான், சுவனத்திலும் கொடுப்பான். அந்த நபியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களே, அந்த நபியை தலைவராக பெற்றிருக்கிறீர்களே, அந்த நபியின் உம்மத்தாக ஆகியிருக்கிறீர்களே, அந்த நபியின் மீது ஸலவாத்து சொல்லும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறீர்களே. நபியுக்கும் அலா, உங்களுடைய நபி உயர்ந்த நபி. அதை கொஞ்சம் மனக்கண் முன்னால் நினைத்து பாருங்கள். நம்முடைய நபி யார்? மக்கத்து மாமன்னர், மதீனத்து வேந்தர், நம்முடைய உயிரினம் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் உட்கார்வதிலிருந்து படுப்பது வரையிலும், சிறுநீர் கழிப்பதிலிருந்து குடும்ப வாழ்க்கை நடத்துவது வரையிலும், ஆன்மீகத்திலிருந்து அரசியல் வரையிலும் ஒரு சிறிய துண்டு பகுதி கூட விடுபடாமல் நமக்கு வழிகாட்டியவர்கள் அல்லவா நபியுக்கும் அலா, உங்களுடைய நபி அலாவான நபி. எதையெல்லாமோ நினைத்து சந்தோஷப்படுகிறோம். நாம் இருக்கிற இஸ்லாமிய மார்க்கத்தை நினைத்து, நமக்கு கிடைத்த நபிகள் நாயகம்
முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைத்து சந்தோஷப்பட்டு அல்லாஹ்விற்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹில்லதீ மா கான யுல்ஹிமுனி அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லும் பாக்கியத்தை தந்தாயே உனக்கே அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு நபியை தந்தாயே உனக்கே அல்ஹம்துலில்லாஹ், இஸ்லாமிய மார்க்கத்தை எனக்கு காட்டி தந்தாயே உனக்கே அல்ஹம்துலில்லாஹ், அந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து கொண்டு சுன்னத்துல் ஜமாத்தில் என்னை வாழ வைத்தாயே உனக்கே அல்ஹம்துலில்லாஹ், அந்த சுன்னத்துல் ஜமாத்திலும் உன்னுடைய ஹபீபை புகழுகின்ற பாக்கியத்தை, உன்னுடைய ஹபீபை புகழுகின்ற மஜ்லிஸில் அமருகின்ற பாக்கியத்தை, உன்னுடைய ஹபீபை புகழுகின்ற வாக்கை பேசுகின்ற கேட்கின்ற பாக்கியத்தை தந்தாயே உனக்கே அல்ஹம்துலில்லாஹ். அருமையான சகோதரர்களே, நபியுக்கும் அலா நபியின் அர்ஃபஉ வ அர்ஃபஅ அலா நபியின் வ அர்ஃபஉ, நபியுக்கும் அலா நபியின், நபிமார்களிலே அவர்கள் உயர்ந்தவர்கள் என்பதை நீ விளங்கிக் கொள் என்று சொல்லிவிட்டு அடுத்த அடியில் சொல்வார்கள், லஹுல் ஃபضலு குல்லுல் ஃபضலி வர்ருதபுல் உலா. கண்மணி நாயகத்தினுடைய சிறப்பு என்ன தெரியுமா? லஹுல் ஃபضலு குல்லுல் ஃபضலி, என்னவெல்லாம் உலகத்தில் சிறப்பு என்று இருக்குமோ, கண்ணியம் என்று எதுவெல்லாம் இருக்குமோ, மகத்துவம் என்று எதுவெல்லாம் இருக்குமோ அதுவெல்லாம் கண்மணி நாயகத்திற்கு இருக்கிறது. வேறொன்று எனக்கு சொல்ல தெரியவில்லை. லஹுல் ஃபضலு குல்லுல் ஃபضலி, நபியே நாயகமே உங்களுக்கு இருக்கிற சிறப்பு என்ன சிறப்பு தெரியுமா? லஹுல் ஃபضலு குல்லுல் ஃபضலி, எனக்கு சொல்ல தெரியவில்லை நாயகமே. சிறப்பென்று அந்தஸ்தென்று மரியாதை என்று எதெல்லாம் இருக்கிறதோ அது அத்தனையும் உங்களுக்கு. வர்ருதபுல் உலா, உயர்ந்த பதவிகள் எதுவெல்லாம் இருக்கிறதோ உலகத்திலும் சரி ஆகிரத்திலும் சரி, பதவிகளில் உயர்ந்த பதவி என்று எதுவெல்லாம் இருக்குமோ அதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இருக்கிறது. இந்த ஈமான் வருகிற பொழுது, இந்த ஈமான் உள்ளத்தில் வருகிற பொழுது, இந்த ஈமானுடைய தத்துவம் இரத்தத்தில் கலந்து விடுகிற பொழுது, இந்த ஈமானுடைய தத்துவம் மூச்சு காற்றுகளாக வெளியேறுகிற பொழுது நம்முடைய மஹப்பத்தின் அந்தஸ்து எப்படி இருக்கும்? அல்லாஹ் தௌஃபீகை தருவானாக, விளங்கி புரிந்து அமல் செய்யும் தௌஃபீகை தந்தருள் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, இப்படி சொல்லிவிட்டு உயர்ந்த அந்தஸ்து எதுவெல்லாம் இருக்குமோ அதுவெல்லாம் உங்களுக்கு என்று சொல்லியும் மனதிற்கு நிறைவு ஏற்படவில்லை. சொல்கிறார்கள், ஃபகத் ஃபாக குல்லன் ருத்பத்தன், நபியே நாயகமே நீங்கள் உயர்ந்து விட்டீர்கள், முழுவதும் உயர்ந்து விட்டீர்கள், அந்தஸ்தால் உயர்ந்து விட்டீர்கள் நாயகமே. ரிஃபஅத்தன் உலா, உயர்வால் அந்தஸ்தால் உச்சஸ்தானத்திற்கு சென்று விட்டீர்கள் நாயகமே. உயர்வின் சிகரத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள், மரியாதையின் தலை சிறந்த சிகரத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். வஹஸ்ஸ பிவஹ்யில் அர்ஷி அம்மல் ஜமீஉலா, நபியே நாயகமே உங்களை அல்லாஹ் நேரடியாக அழைத்து உங்களுக்கு வஹி அறிவித்தான். இந்த அந்தஸ்தை எந்த நபியும் பெறவில்லை நாயகமே. மேராஜில் அழைத்தானே, எந்த நபிக்கும் அந்த அந்தஸ்தை அந்த ரசூலுக்கும் அல்லாஹ் கொடுக்கவில்லை. வஹஸ்ஸல் பிவஹ்யில் அர்ஷி, அர்ஷினுடைய வஹியை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களுக்கு வஹி அறிவிப்பான். எப்படியெல்லாம் வஹி வருகிறது? சில சமயங்களிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனிதனுடைய தோற்றத்திலேயே வந்து வஹியை அறிவிப்பார்கள். சில சமயங்களில் மணி அடிப்பதை போன்ற ஓசை தெரியும், அதை வைத்து கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கிக் கொள்வார்கள். இன்னும் சில நேரத்திலே கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மயக்கம் ஏற்படும். அந்த மயக்கத்தில் அவர்களுக்கு வஹி அவர்களுடைய உள்ளத்தில் பதிந்துவிடும். ஆனால் எந்த நபிக்கும் கிடைக்காத பாக்கியம் நாயகமே, அல்லாஹ் உங்களை நேரடியாக அழைத்து உங்களை பார்த்து சொன்னானே, அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபிய்யு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு என்று உங்களை பார்த்து சொன்னானே,
5 வக்து தொழுகை உங்களுக்கு நேராக கடமையாக்கி தந்தானே. வஹஸ்ஸபி வஹியில் அர்ஷி, அர்ஷினுடைய வஹியை கொண்டு உங்களை அல்லாஹ் ஹாஸாக்கினான். விளங்குகிற பொழுதுதான் நம்முடைய நபிக்கு அல்லாஹ் தந்திருக்கும் சிறப்பு. நபியுக்கும் அலா நபியன், உங்களுடைய நபி யார் தெரியுமா? அலா நபியன், நபிமார்களிலேயே உயர்ந்தவர்கள். எப்படி உயர்ந்தவர்கள்? மேராஜுக்கு சென்றார்களே, எந்த நபிக்கும் கிடைக்காத சிறப்பல்லவா, அல்லாஹ்வை பார்த்தார்களே. அம்மல் ஜமீஉலா, எந்த நபிக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் என்று சொல்லிவிட்டு அலியுன் அலா ஃபௌகல் உலா யத்லுபுல் உலா, எவ்வளவு அருமையான வார்த்தை. அலியுன், நீங்கள் உயர்ந்தவர்கள் நாயகமே. அலா, அலியுன் அலா, உயர்விலும் உயர்ந்தவர்கள். யத்லுபுல் ஃபௌகல் உலா, உயர்வுக்கு மேலால் உயர்வை உயர்ந்தவர்கள் நாயகமே. எவ்வளவு ஷவுக்கு, எவ்வளவு பேரின்ப காதல். கண்மணி நாயகத்தை விளங்க வேண்டிய முறையில் விளங்குகின்ற பாக்கியம். அருமையான சகோதரர்களே, வேடிக்கைக்கு கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேலி செய்யும் சேனலை வீட்டில் வைத்து பார்த்து விடாதீர்கள். வேடிக்கைக்கு கூட அவன் என்னதான் சொல்லுவான் பாப்பமே என்று கூட வைக்காதீர்கள். அமிந்த தக்குருஜி ரானிம் விதி சலமி என்ற அப்பா பூசரி இமாம் புர்தா தந்த மாமேதை படிக்கிற பொழுது அது ஷிர்காம். ஆனால் அதே அமிந்த தக்குருஜுவை சொல்லிவிட்டு சுத்த ஷிர்கனுடைய வார்த்தையை வைத்து பாட்டு படிக்குவார்கள். நம்ம கேலி செய்ய வேண்டி, நம்மளை கேலி செய்வதற்காக வேண்டி சுத்த ஷிர்கனுடைய வார்த்தைகள். யாருக்கும் அதுல கருத்து வேறுபாடு கிடையாது. இது என்ன மெட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லி பாட்டு படிக்கிறார்கள். அது அப்பத்தனமான ஷிர்கனுடைய வார்த்தைகள். அது நம்முடைய வீட்டில் கேட்க வேண்டுமா? அல்லாஹ் பாதுகாப்பானாக. எவ்வளவு அழகாக புகழ்கிறார்கள். அலியுன் அலா ஃபௌகல் உலா, நபியே நாயகமே, நீங்கள் யார் தெரியுமா? உயர்ந்தவர்கள், உயர்வுக்கு மேலால் உயர்ந்தவர்கள். இல்லை இல்லை, உயர்வுக்கு மேல் உயர்வு, அந்த உயர்வுக்கு மேல் உயர்வு. யத்லுபுல் உலா, இன்னும் நீங்கள் உயர்வைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். ஏன்? அல்லாஹ் சொல்லிவிட்டானே, வரஃபஅனா லக திக்ரக், நபியே நாயகமே, உங்களுடைய புகழை நாம் உயர்த்துகிறோம். அல்லாஹ் உயர்த்த தொடங்கினால் எப்படி இருக்கும்? அரசாங்கத்தில் ஜனாதிபதி அழைத்து நமக்கு மரியாதை கொடுக்கிறார் என்றால் ஒரு மனிதன் உயர்வாக நினைக்கிறான். நோபல் பரிசு கிடைத்தால் உலகமே அவனை பாராட்டுகிறது. ஏன்? உலகத்தில் தலை சிறந்த பரிசு என்கிறார்கள். அல்லாஹ் அழைத்து கண்மணி நாயகத்திற்கு பரிசு கொடுக்கிறான் என்றால் அல்லாஹ்வுடைய ரசூலை மகத்துவப்படுத்துகிறோம், மாண்பாக நினைக்கிறோம். கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியத்தோடு நாம் நினைத்து பார்க்கிறோமே, அந்த பாங்கை விளங்குகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். வஅம்ஸா பிவஹில்லாஹி சிர்ரன் யுமத்தஉ, வஅம்ஸா, கண்மணி நாயகம் பிவஹில்லாஹி, அல்லாஹ்வுடைய வஹியை கொண்டு, சிர்ரன், அந்த மிஅராஜினுடைய காட்சியில், யுமத்தஉ, அவர்கள் பேரின்ப ரசனை கொள்ளக்கூடியவர்களாக ஆகியிருந்தார்கள். அருமையான சகோதரர்களே, நாம் நினைத்து பார்க்க வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பை, அந்தஸ்தை, மரியாதையை, உயர்வை நாம் விளங்க வேண்டும். விளங்குகிற பொழுது நமக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொருள் விளங்கும். மிஅராஜை பற்றி சொல்லி காட்டுகிறார்கள். மிஅராஜினுடைய மகத்துவத்தை பற்றி விளக்கி காட்டுகிறார்கள். மிஅராஜினுடைய உயர்வான அந்தஸ்தை பற்றி விளக்கி காட்டுவார்கள். மிஅராஜினுடைய அந்தஸ்து என்ன? மிஅராஜிலே கண்மணி நாயகத்திற்கு கிடைத்த சிறப்பு என்ன? மிஅராஜுக்கு கண்மணி நாயகம் சென்றார்களா? அல்லாஹ் அழைத்தானா? நாயகமாக சென்றால் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்களே, யா அல்லாஹ், உன்னை பார்ப்பதற்கு ஆசையாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், நபியே நாயகமே, என்னை நீங்கள் பார்ப்பதா? என்னை பார்ப்பதா? அது உங்களால் முடியாது என்றான். அது மூசா அலைஹிஸ்ஸலாம் நிகழ்வாக இருந்தால் அல்லாஹ் கண்மணி நாயகத்தை அழைக்கிறான். புராக் என்ற வாகனத்தை கொடுத்து முகர்ரபான மலக்காகிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு அனுப்புகிறான்.
ஒவ்வொரு மக்காவிலிருந்து மதீனா, மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸுக்கு கொண்டு வந்து அங்கு ஒரு வரவேற்பு கொடுக்கிறான். பைத்துல் முகத்தஸில் ஒரு வரவேற்பு. அந்த வரவேற்பில் நபிமார்களை எல்லாம் ஒன்று கூட்டுகிறான். அதற்கு பின்னால் அந்த நபிமார்களில் சிலரை ஒவ்வொரு வானங்களிலும் வைக்கிறான். அல்லாஹ்வுடைய வரவேற்பை அல்லாஹ் அழைக்கும் பாங்கை பாருங்கள். எந்த நபிக்கு கிடைத்திருக்கும்? கஅபத்துல்லாவில் படுத்து கிடந்த நபியை பைத்துல் முகத்தஸில் அழைத்து வரவேற்பு வைத்து அவர்களை தலைமை ஸ்தானமாக தலைமைத்தனத்திற்கு உயர்த்தி அவர்களையே இமாமத் செய்ய சொல்லி அங்கிருந்து முதல் வானத்திற்கு உயர்த்தி ஒவ்வொரு வானத்திலும் ஒவ்வொரு நபிமார்களை வைத்து மர்ஹபா 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 வருக வருக என்று வாழ்த்து பாட்டுக்கள் பாடி அல்லாஹ் தன்பக்கம் அழைக்கிறான். அப்பா அவர்கள் சொல்கிறார்கள், வசுபஹான மன் அஸ்ரா பிஜஸ்மின் அமீனிஹி. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேராஜை பற்றி அல்லாஹ் சொல்வான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. அதே போங்கில் அப்பா அவர்கள் சொல்லுகிறார்கள், ஃபசுப்ஹான மன் அஸ்ரா. இரவோடு இரவாக கண்மணி நாயகத்தை கஅபத்துல்லாவில் இருந்து பைத்துல் முகத்தஸிற்கு நடத்தினானே, பிஜிஸ்மி அமீனிஹி, தன்னுடைய நம்பிக்கைக்குரிய கண்மணி நாயகத்தினுடைய உடலோடு அழைத்தானே, அவன் பரிசுத்தமானவன் என்று நான் நம்புகிறேன். மஅல் ஹிஸ்ஸி, அவர்களுடைய உணர்வோடு அழைத்தான். வெறும் ஜடலம் அல்ல, வெறும் ரூஹ் அல்ல, ரூஹும் உடலும் சேர்ந்து அழைத்தான். ஃபர்தன் பஅத நக்ஸி அமீனிஹி. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்தது ஃபர்தன், தனித்த முறையில் வேறு யாருக்கும் கிடைக்காத உயர்ந்த அந்தஸ்தில் அழைத்தான். பஅத நக்ஸி அமீனிஹி, தன்னுடைய அமீனை, தன்னுடைய அமீனாகிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து வரச் செய்தான். 7 வானங்கள் கடக்க அழைத்து வர வைத்தான். சிதறத்துல் முன்தஹா வரையிலும் அழைத்தான். இப்பொழுது தன்னுடைய அமீனாகிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமையே பிற்படுத்த வைத்ததற்கு பின்னால் ஃபர்தன், நபியே உங்களை மட்டும் அல்லாஹ் அழைத்தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை புராக்கோடு அழைத்து வர வைத்த ரப்புல் ஆலமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திற்கு ஒரு மகாமை வைத்தான். அந்த மகாமிற்கு பின்னால், ஜிப்ரீலே நீங்கள் வர வேண்டாம், என் ஹபீபை மட்டும் அனுப்புங்கள், என் ஹபீபோடு நான் பேச வேண்டியது இருக்கிறது, அது நான் தனித்து பேச வேண்டியது இருக்கிறது, என் ஹபீபோடு எனக்கு ரகசியம் இருக்கிறது என்று யார் சொல்லுகிறாள்? ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொல்லுகிறான். அதைத்தான் அப்பா நினைவுபடுத்துகிறார்கள். மஅல் ஹிஸ்ஸி, உணர்வோடு உடலோடு அழைத்தான். ஃபர்தன் பஅத நக்ஸி அமீனிஹி, தன்னுடைய அமீனாகிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பிற்படுத்த வைத்து, நீங்கள் வர வேண்டாம், நீங்கள் நில்லுங்கள். ஃபலம்மா தனா மின் அர்ஷிஹி லியமீனிஹி, தன்னுடைய அர்ஷுக்கு நெருங்கிய நேரத்தில் உரல் அர்ஷ அம்சா மாசிகம் பியமீனிஹி. கண்மணி நாயகமே, நீங்கள் அல்லாஹுவை கண்டீர்கள், தனித்து இருந்தீர்கள், தனிப்பிக்கப்பட்டீர்கள். உரல் அர்ஷி அம்சா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆகிவிட்டார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனித்தவர்களாக ஆக்கப்பட்டார்கள். மாசிகம் பியமீனிஹி, அல்லாஹ்வுடைய அந்த மகத்துவத்தை பற்றி பிடித்தவர்களாக. வமின் ரப்பிஹி யல்கல் கலாம வ யஸ்மஉ, அல்லாஹ்வுடைய கலாமை அவர்கள் கேட்கவும் செய்தார்கள், அல்லாஹ்விடத்தில் பேசவும் செய்தார்கள். ரஅல்லாஹ ஃபில் மிஅராஜ் யக்லான ஷுஹ்ரத்தன், அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாஹ்வை பார்த்தார்கள், விழிப்பின் நிலையிலேயே பார்த்தார்கள். மஅன் நஃப்ஸி வல் ஜிஸ்மில் முத்தஹரி துஹ்ரத்தன், வெளிப்படையான உடலோடு பார்த்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் மிஅராஜில் அல்லாஹ்வை பார்த்தார்களா இல்லையா? இதில் நம்முடைய ஈமானை சர்ச்சை செய்யக்கூடிய ஒரு கூட்டம். அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் நம்முடைய சந்தானங்களை பாதுகாத்து அருள் புரிவானாக. உடலோடு பார்த்தார்களா இல்லையா? இது மிகப்பெரிய சர்ச்சை. கனவில் பார்த்தால் அது ஆச்சரியத்துக்குரிய செய்தியே அல்ல.
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இதில் மாற்றம் சொல்லுகிறார்களே, அப்பா அவர்களே கொண்டு வந்து விடுகிறார்கள். ஆயிஷத்தி ஹுல்ஃபுன், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இதிலே ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறதான் செய்கிறது. வலவு ஸஹ சுஹ்ரத்தன் அலா ரஆ கௌமின் அலா ரஇ கௌமின் ஆயனல்லாஹு ஜஹரத்தன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இதில் ஒரு கருத்து வேறுபாடை சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் பிரபலமான அபிப்பிராயமாக அல்லாஹ்வை கண்மணி நாயகம் பார்த்தார்கள், நேரடியாக பார்த்தார்கள் என்பதை சரியான சான்றுகளோடு நிரூபிக்கப்பட்டதாக இருக்கிறது என்று நிரூபித்து தருகிறார்கள். பிஹாதா இப்னு அப்பாஸின், நேரடியாக பார்த்தார்கள் என்பதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யதீனு, அவர்கள் உறுதியாக, யஅ்தமிது வயக்தஉ, உறுதியாக அறுதியிட்டு சொல்லுகிறார்கள் என்று சொல்லி காட்டுகிறார்கள் என்றால், அருமையான சகோதரர்களே, நாம் நினைத்து பார்க்க வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பார்த்தார்களா இல்லையா? நம்முடைய ஈமான் பிரபலமான சஹாபாக்கள், பெரும்பாலான சஹாபாக்கள் சொல்லுகிற கருத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பா அவர்களை சொல்லுகிறார்கள், வலி ஆயிஷத்தி ஹுல்ஃபன், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இதிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது என்று சொல்லி காட்டுகிறார்கள் என்றால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்னத்தான் சொல்லுகிறார்கள்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா 3 விஷயங்களை சொன்னார்களாம். யாராவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தார்கள் என்றால் அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஃபக்கத் கதப, அவர்கள் பொய் உரைத்து விட்டார்கள் என்று சொல்லிவிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்களாம், லா துத்ரிகுல் அப்சார் வஹுவ யுத்ரிகுல் அப்சார் வஹுவல் லத்தீஃபுல் கபீர். அல்லாஹ்வை பார்வைகள் சென்றடைய முடியாது. குர்ஆனில் ஆயத்து வருகிறது. இதை அடிப்படையாக வைத்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாஹ்வை பார்க்கவில்லை என்று ஆதாரமிட்டு அறுதியிட்டு சொல்லுகிறார்கள். ஆனால் இதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்ற மிகப்பெரிய சஹாபாக்கள் கேட்கக்கூடிய கேள்வி, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அத்தஅஜபூன, நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்களா, அன் தகூனல் ஹுல்லத லி இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கலீலாக இருந்ததிலும், வல் கலாம் அலி மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாமோடு அல்லாஹ் பேசிய விஷயத்திலும், வர்ருஅயத் அலி முஹம்மதின், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பார்த்த விஷயத்திலும் உங்களுக்கு ஆச்சரியம் இருக்கிறதா, உங்களுக்கு ஆச்சரியம் இருக்கிறதா என்று கேட்டுவிட்டு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், இன்னல்லாஹ் அஸ்தஃபா இப்ராஹீம ஹுல்லா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் கலீலாக தேர்ந்தெடுத்தான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் கலீமாக பேசக்கூடியவர்களாக தேர்ந்தெடுத்தான் என்றால் கண்மணி நாயகத்தை தன்னை பார்க்கும் அந்தஸ்தையே கொடுத்தான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இப்படி அல்லவா சொல்லுகிறார்கள் என்றால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ஆய்வு அது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ஆய்வை தவிர இதிலே மாற்றம் கிடையாது, அவர்களுடைய ஆய்வு. எனவே யாராவது வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்களே புகாரியில் வருகிறது என்றால் புகாரியில் வரட்டும், நீங்க முதல்ல சஹாபாக்களை பின்பற்றக்கூடிய கூட்டமான கேட்க வேண்டிய. சஹாபாக்களை நாங்கள் பின்பற்ற மாட்டோம், அவர்களுடைய கருத்து எங்களுக்கு ஆதாரம் இல்லை என்பார்கள். இங்க மட்டும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சஹாபியா இல்லையா? சஹாபி அந்த கருத்து உங்களுக்கு லாயக்கில்லை. எனவே யாரும் நம்முடைய ஈமானை பறிபோகும்படி செய்திகளை கொண்டு வந்தால் நம்ப வேண்டிய தேவையில்லை. நசீமுர் ரியால் என்ற ஒரு கிதாபில் காலி ஐயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஷிஃபா என்ற கிரந்தத்தின் ஷரஹில் சொல்லுவார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய கடைசி காலகட்டத்தில் இந்த கருத்தை விட்டு மாறிக்கொண்டார்கள் என்கிறார்கள். ஏன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அப்படி சொன்னார்கள்? அவர்கள் தன்னுடைய சொந்த கருத்தை சொல்லுகிறார்களே தவிர கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லவில்லை. தன்னுடைய சொந்த ஆய்வு. ஏன் அப்படி சொன்னார்கள்? மேராஜுக்கு செல்லுகிற பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிற்கு 2 வயது, சில ரிவாயத்தின்படி 4 வயது. கண்மணி நாயகத்திடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளவில்லையா? தெரிந்திருந்தால் அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால என்று சொல்லி இருப்பார்கள், சொல்லல. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை திரும்பி இருப்பார்கள்.
இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு யார்? ரயீசுல் முஃபஸ்ஸிரீன். அவர்கள் சொல்ல அதற்கு மாற்றமாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னால் அந்த கருத்து நமக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தல்ல. அது மட்டுமல்ல, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், ரா முஹம்மதுன் ரப்பஹு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்பை பார்த்தார்கள். முஸ்லிமிலே ஒரு ஹதீஸ் வருகிறது, அபீதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஸஅலன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் ஸாலிக. கண்மணி நாயகத்திலேயே இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார்கள், நாயகமே நீங்கள் அல்லாஹ்வை பார்த்திருக்கிறீர்களா? கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களாம், நூரன் அன்னார அராஹு, நான் நூர், அது ஒரு பிரகாசம், அதை நான் பார்ப்பதற்கு என்ன இருக்கிறது? இன்னொரு ஹதீஸில் கண்மணி நாயகமே சொல்கிறார்கள், இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள், ரஅய்து நூரா, நான் என்னுடைய ரப்பை பிரகாசமாக நான் பார்த்தேன். ரஅய்து ரப்பி. அருமையான சகோதரர்களே, இன்னும் சில ஹதீசுகளிலே நாம் பார்க்கிறோம், ரஅய்து ரப்பி என்ற வார்த்தையே வருகிறது. ரா ரப்பஹு, தன்னுடைய ரப்பை பார்த்தார்கள். கண்மணி நாயகமே சொல்லி இருக்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்பவர்கள் யார் தெரியுமா? சஹாபாக்களுடைய சொல்லை ஏற்றுக்கொள்ள கூடாது என்று சொல்பவர்கள், சஹாபாக்கள் பின்பற்றுவதற்கு தகுதி இல்லை என்பவர்கள், தனக்கு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சிறப்பு பிடிக்கவில்லை, குர்ஆனை வைத்து மோதி பார்க்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சொல்லை எடுப்போம், அல்லாஹ்வுடைய ரசூலை புறந்தள்ளி விடுவோம். காலத்திற்கு ஏற்ற பேச்சு. எனவே இந்த விஷயத்திலே நாம் கொஞ்சம் ஒழுங்காக இருப்போம். இதை நாம் சர்ச்சை செய்ய வேண்டிய தேவையில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே சொல்லி இருந்தாலும் அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சொல். எனவே அந்த சொல்லுக்கு மாற்றமாக பிரபலமான சஹாபாக்களில் சுமார் 16 சஹாபாக்கள் இந்த ரிவாயத்தை நமக்கு சொல்லி தருகிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போன்ற அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பிரபலமான சஹாபாக்களுடைய சொல். இல்லை இல்லை, அல்லாஹ்வுடைய ரசூலே சொல்லி இருக்கிறார்கள், ரஅய்து ரப்பி, என்னுடைய ரப்பை நான் பார்த்தேன். எனவே தான் அப்பா அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள், பிஹாரா இப்னு அப்பாஸின், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த கருத்தை தான் நமக்கு சொல்லி தருகிறார்கள். எனவே அந்த கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். மிஅராஜுடைய விஷயத்தில் நாம் குழம்பி போக வேண்டாம். யார் குழம்பினாலும் நாம் குழம்ப வேண்டிய தேவையில்லை. கண்மணி நாயகத்தை இப்பொழுது நம்முடைய மனக்கண் முன்னால் கொண்டு வருகிறார்கள். கஅன்ன முஹய்யாஹு, அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி இருப்பார்கள்? பார்ப்பதற்கு ஆசை இல்லையா? உலகத்தில் எதையோ பார்க்கிறோமே, எப்படித்தான் இருப்பார்கள்? கஅன்ன முஹய்யாஹு மினல் பத்ரி, பத்ர் என்ற 14ஆம் பக்கத்து நிலவு, முஹய்யாஹு வஜ்ஹஹு, அவர்களுடைய முகத்தில் ஃபில்கதன், அது சுற்றி வருவதை போன்று ஆகியிருக்கும். ஃபில்கதன் என்பதற்கு ஒரு துண்டாக, 14ஆம் பக்கத்து நிலவின் ஒரு துண்டாக கண்மணி நாயகத்தின் முகம் இருக்கும். இல்லை இல்லை, யுலாயிஃபுல் ஹுஸ்னு, கண்மணி நாயகத்தினுடைய அந்த முக அழகு 14ஆம் பக்கத்து நிலவை விட அழகானதாக இருக்கும். பிஷ்ருன் வ தலாகத்துன், யுலாயிஃபுஹு பில் ஹுஸ்னி பிஷ்ருன் வ தலாகத்துன், முகமலர்ச்சியால், அழகின் அங்கீகாரத்தால், அழகின் உயர்ந்த அந்தஸ்தால் என் கண்மணி நாயகத்தினுடைய முகம் 14ஆம் பக்கத்தை விட பல மடங்கு சொல்லி முடிக்காத மடங்கு அழகானதாக இருக்கும். யா அல்லாஹ், அந்த பொன்முகத்தை எங்களுக்கு காட்டித்தார் ரப்புல் ஆலமீனே. யா ரசூலல்லாஹ், உங்கள் அருளை கொண்டு எங்களுக்கு காட்சி தாருங்கள் நாயகமே. மக்கத்து வேந்தரே, மதீனத்து நாதரே, ஆஷிகே ரசூலாக எங்களையும் எங்கள் குடும்பத்தினரையும் எங்கள் மக்களையும் ஆக்கி வைத்து உங்களை மனமாற கண்டுகளிக்கும் பாக்கியத்தை தாருங்கள் நாயகமே. எத்தனை காலங்கள் தான் நாங்கள் 14ஆம் பக்கத்து நிலவை போன்று உங்கள் முகம் இருக்கும் என்று நாங்கள் பேசிக்கொண்டிருப்பது? எங்களுக்கு ஒரு தடவை அல்ல, 1000 தடவை அந்த பாக்கியத்தை தாருங்கள் நாயகமே. லஹு முனீருன் ஃபில் ஹஷ்ரி வர்ருசுலு ஹல்கத்துன், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றித்தான் நாளை கூட்டங்கள் எல்லாம் நின்று கொண்டிருக்கும். அவர்களை சுற்றி கொண்டுதான் உலகத்தினுடைய அத்தனை கூட்டங்களும் நிற்கும். அலீமுன் லஹு ஹுலுகுன் அலீமுன் வ ஹில்கத்துன்,
கண்மணி நாயகத்தினுடைய படைப்பில் யாரும் குறை சொல்லிவிட முடியாது. அவர்களுடைய கால் அழகா, காலின் விரல் அழகா, காலின் நக அழகா, முக அழகா, அல்லது முகத்தின் முன்பல் அழகா, அல்லது அவர்களுடைய புருவ முடியினுடைய ஜொலிப்பா, கண் இமையினுடைய அசைவா, எதுவெல்லாம் எப்படி இருக்கும்? சஹாபாக்கள் அதை ரசித்து ரசித்து இன்பம் பெற்றுக் கொண்டிருந்தார்களே. இதற்காக வேண்டியே வீடு நோக்கி ஓடி வந்தார்களே. கண்மணி நாயகத்தை பார்த்தார்களே, பார்த்து கொண்டே இருந்தார்களே. தன்னுடைய தலையில் பறவை வந்து உட்கார்ந்தால் எப்படி இருக்குமோ அதே போன்று உட்கார்ந்து பார்ப்பார்களே. அப்பா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், அலீமுன் லஹு ஹுலுகுன் அலீமுன் வஹில்கத்துன் அலா வஜ்ஹிஹி அலீமுன் வஹில்கத்துன். கண்மணி நாயகத்தினுடைய குணம் எப்படி என்றால், இன்னக லஅலா ஹுலுகின் அலீம். அல்லாஹ் சொல்லி காட்டுவதை போல நல்ல குணம் உங்களிடத்தில் இருப்பது இருக்கிறது என்று சொல்லவில்லை. நல்ல குணத்தின் மீது நீங்கள் இருக்கிறீர்கள் நாயகமே. அல்லாஹ் புகழ்கிறான். வித்ரியா புகழ்வது ஒரு புகழம் இருக்கட்டும், என்ன வார்த்தை அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னக லஅலா ஹுலுகின் அலீம். புகழலாம், ஆனால் கண்மணி நாயகத்திரத்தில் கையேந்த கூடாது என்று சொல்பவர்கள் அல்ல நாம். வல்லாஹுல் முஅதி வ அனல் காசிம். அல்லாஹ் கொடுப்பவன், நான் பங்கு வைப்பவன். கண்மணி நாயகமே, அலீமுன் லஹு ஹுலுகுன் அலீமுன் வ ஹில்கத்துன். நபியே, உங்களுடைய குணமும் நல்லது, உங்களுடைய உடலும் அழகானது. அலா வஜ்ஹிஹி நூரும் மினல்லாஹி யல்மஉ. நாயகமே, உங்களுடைய முகத்தின் மீது பிரகாசம் இலங்கிக் கொண்டிருக்கும் என்று நமக்கு விளக்கி காட்டுகிறார்கள் என்றால், அருமையான சகோதரர்களே, இவைகளை நாம் எதற்காக வேண்டி சொல்லி காட்டுகிறோம்? எதற்காக வேண்டி நினைத்து பார்க்கிறோம்? அந்த பொன்முகம் எப்படித்தான் இருக்குமோ, அந்த முகத்தை ரசிக்கும் பாக்கியம் பாவிகளான எங்களுக்கு இல்லையா? நாதாக்கள் ரசித்த முகம் நமக்கு இல்லையா? அந்த முகத்தை பார்க்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தரமாட்டானா? ஜரியுன் பி அன் யுஅத ஷஃபாஅத இஸ்தனா. நபியே நாயகமே, ஷஃபாத் கொடுக்கப்படுவதற்கு தகுதியானவர்களாக நீங்கள் இருந்தீர்கள். மினல் அர்ஷி, அர்ஷிலிருந்து ஷஃபாத் உங்களுக்கு தான் கிடைக்கிறது. உங்களை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம், உங்களை புகழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். உங்கள் புகழிலேயே எங்களை அர்ப்பணிக்கிறோம். அந்த புகழ் பாக்களை பாடுவதிலேயே எங்களை அர்ப்பணித்து அதிலே ரசனை பெறுகிறோம். கனவில் பார்த்து ரசிக்கிறோம். அல்லாஹ் தௌஃபீகை பலமுறை பலமுறை தந்தருள் புரிவானாக. நனவிலும் பார்த்து ரசிப்போம், அல்லாஹ் தருவானாக. கபரிலும் பார்ப்போம் நாயகமே, மஹ்ஷரிலும் பார்ப்போம் நாயகமே, நாளை கியாமத்திலும் பார்ப்போம் நாயகமே. இல்லை இல்லை, லிவாவுல் ஹம்திலும் இருப்போம் நாயகமே. இல்லை, மகாம மஹ்மூதில் நீங்கள் அமர்வதை நாங்கள் பார்ப்போம். சுவர்க்கத்தில் உங்கள் காலடிகளுக்கு கீழால் இருப்போம். அல்லாஹ் பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. மினல் அர்ஷி, அர்ஷிலிருந்து நீங்கள் நெருங்குகிற நேரத்திலேயே உங்களுக்கு ஷஃபாஅத் கொடுக்கப்பட்டது. இது லா நாஃபிஉன் மின்ஹு ஜத்துனா. உலகத்தில் மனிதன் மைக்கை வைத்துக் கொண்டு தன்னுடைய பொருளாதாரத்தை வைத்துக் கொண்டு நாயகத்தையே கேலி செய்வான். அமிந்ததக்குர் வஜ்வே கேலி செய்யலாம், மௌலாய் ஸல்லி வஸல்லிமை கேள்வி செய்யலாம். கியாமத் நாளில் கேலி செய்வதற்கு ஒன்றும் கையில் இருக்காது. கியாமத் நாளில் கண்மணி நாயகத்திற்குள் பிச்சை எடுப்பதை தவிர இவர்களுக்கு ஒன்றும் இருக்காது. ஆனால் அல்லாஹ் பாதுகாப்பானாக. கேலி செய்த கூட்டமா நீங்கள் என்று கேட்கக்கூடிய நேரத்தில் புகழுகின்ற கூட்டமா நீங்கள் என்று நம்மை வரவேற்கும் பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. மனிதனுடைய முயற்சிகள் எல்லாம் பலன் தராத கியாமத் நாளில் கண்மணியே நாயகமே, உங்களுடைய கையில் ஷஃபாத் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சஹியுன், நீங்கள் யார் தெரியுமா? கொடையாளி. உங்களை திட்டியவர்களுக்கும் ஷஃபாத் செய்வீர்கள். ஆனால் உங்கள் மனதில் மகிழ்ச்சியை தரும் ஷஃபாஅத்தை எங்களுக்கு தாருங்கள். அதற்குரிய தௌஃபீக்கை எங்கள் மக்களுக்கு தாருங்கள், எங்கள் குடும்பத்தினரில் தாருங்கள். எங்கள் குடும்பத்தினரில் யாரும் உங்களை தரம் தாழ்த்தும் கூட்டத்தினராக ஆகாமல் அல்லாஹ் பாதுகாப்பானாக. நபியே நாயகமே, உங்களுடைய கொடையை நீங்கள் நிறைவேற்றக்கூடியவர்களாக ஆகியிருந்தீர்கள்.
உங்களுடைய கொடையை நீங்கள் நிறைவேற்றக்கூடியவர்களாக ஆகியிருந்தீர்கள். அருமையான சகோதரர்களே, பிள்ளைகளுக்கு சொத்தையும் சுகத்தையும் கல்வியையும் கேட்பதை போன்று சுன்னத் வல் ஜமாஅத்தையும் கேளுங்கள். என் பிள்ளைகளுக்கும் சேர்த்து கேளுங்கள் என்று வசியத் செய்கிறேன். உங்களுக்கும் நான் கேட்கிறேன். பிள்ளைகளுக்கு அல்லாஹ் கல்வி செல்வத்தை, பொருளாதார செல்வத்தை, உடல் ஆரோக்கிய வளத்தை தருவதை போல சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அகீதாவில் மாறாமல் இருக்கும் தௌஃபீக்கை கேளுங்கள். அது தௌஃபீக், அதை தவிர வேறொன்றுமில்லை. அறிவை கொண்டு பேசுகிற கூட்டம், நாங்கள் புகாரியில் பார்த்தோம், குர்ஆனில் பார்த்தோம் என்று தன்னுடைய அறிவுக்கு மரியாதை கொடுத்து இமாம்களை தூக்கி எறிகிற காலகட்டத்தில் நம் அறிவை ஒதுக்கி வைத்துவிட்டு அல்லாஹ்வுடைய ரசூலின் மஹப்பத்தை தூக்கி பிடிக்கிற பாக்கியம் இருக்கிறதே, சாதாரண பாக்கியம் அல்ல, அது தௌஃபீக். எனவே மக்களுக்கு அதிகமாக கேளுங்கள். கேட்கிற பொழுது கொஞ்சம் விசாலமாகவே கேட்போம். கியாமத் நாள் வரையிலும் எங்கள் சந்ததிகளில் யாரையும் சுன்னத் வல் ஜமாஅத்திற்கு மாற்றமாக ஆக்கிவிடாதே. எங்களில் துஆ செய்ய சொன்னவர்களுக்கும் அந்த பாக்கியத்தை தா என்ற கேள்வியை கேட்போம். அருமையானவர்களே, வஃபியுன் பில் அதாயா யமுத்துனா, உங்களுடைய வஃபி, நீங்கள் நிறைவேற்றக்கூடியவர்கள், அதாயா கொடைகளை. ஷஃபாத் எனக்கு கிடைக்கும், நான் ஷஃபாத் செய்வேன். கண்மணி நாயகம் சொல்லுகிறார்கள், எனக்கு அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தந்தான். எல்லா நபிமார்களுக்கும் ஒரு துஆ இருந்தால் அது செலவாகிவிட்டது, நான் செலவாக்கவில்லை. எல்லாம் சொன்ன நபிகள் நாயகம், கண்மணி நாயகம் நாளை ஆகிரத்தில் வந்து நின்று கொண்டு இல்ல ஷஃபாத் செய்ய மாட்டேன் என்று சொல்பவர்கள் அல்ல. வஃபியுன் வஃபியுன் பில் அதாயா யமுத்துனா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கொடையை கொண்டு நிறைவேற்றுவீர்கள். அது எந்த கொடை தெரியுமா? யமுத்துனா என்றால் யுகீசுனா, நம்மை பாதுகாக்குமே அந்த கொடை என்று சொல்லி காட்டுகிறார்கள். அரியுன் பரியுன் மின் முலாமசத்தித் துனா, நபியே நாயகமே, நீங்கள் யார் தெரியுமா? துன்யாவினுடைய தாழ்ந்த தன்மைகள் எல்லாம் நீங்கி பரிசுத்தம் பெற்றவர்களாக நீங்கள் இருந்தீர்கள். கண்மணி நாயகத்தை பற்றி சொல்லுவார்கள், திர்ஹத்திற்கும் தீனாருக்கும் உங்கள் வீட்டில் தங்குவதற்கு பாக்கியம் கிடைக்கவில்லை. திர்ஹத்திற்கும் தீனாருக்கும் உங்கள் வீட்டில் தங்குவதற்கு பாக்கியம் கிடைக்கவில்லை. உண்மை அதுதானே? உஹது மலை ஆசைப்பட்டது, நபியே உங்களுக்கு முன்னால் நான் தங்கமாக மாறிவிடவா என்று உஹது ஆசைப்பட்டது. உஹதுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. எந்த உஹது? உஹது மலைக்கு மேலால் கண்மணி நாயகம் ஏறி நிற்கிற பொழுது உஹது ஆடியது. உஹது மலை அப்படியே நடுங்கியது. உஹதுன் யுஹிப்புனா, உஹதை நாம் நேசிக்கிறோம், உஹது மலை நம்மை நேசிக்கிறது என்றார்கள் கண்மணி நாயகம். அந்த அத்தாட்சிகளை பார்த்து மரியாதை செய்யும் பாக்கியத்தை தந்தர்கள் விரிவானாக சொல்லி காட்டுவார்கள். ஹஜ்ஜுக்கு சென்ற சமயங்களிலே அரஃபா மலைக்கு மேலால் இருக்கக்கூடிய ஜபலுர் ரஹ்மத், அந்த மலைக்கு மேலால் நிற்கக்கூடிய காவலாளிகள், அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பானாக, அந்த மலைக்கு மேலால துப்பி விட்டு இந்த மலையில ஒன்னும் சிறப்பொன்னு இல்லை என்று சொல்பவர்கள், அல்லாஹ் பாதுகாப்பானாக. மரியாதைக்குரியவர்களை, மரியாதைக்குரியவைகளை மதிக்கிற பாங்கை அல்லாஹ் தர வேண்டும். இவர்கள் இப்படி செய்வதன் காரணத்தினால் யகூதிகளிடத்திலும் நஸ்ரானிகளிடத்திலும் கையேந்திக் கொண்டிருக்கிறார்கள். கண்மணி நாயகத்திற்கு அவர்களுடைய வீட்டில் உஹதுக்கு இடமில்லை, ஆனால் ஏழ்மை அவர்களிடத்தில் குடிகொண்டது. நபியே, பற்றற்ற தன்மைதான் உங்களுக்கு உலகத்தினுடைய பொருளே, திர்ஹமும் தீனாரும் பற்றற்ற தன்மைதான் உங்களுக்கு. நபியே நாயகமே, பேணுதல் என்பது உங்களுடைய பாதை என்று சொல்லிவிட்டு கண்மணி நாயகத்தினுடைய பல்வேறு முஅஜிசாக்களை சொல்லி காட்டுகிறார்கள். விளங்குகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் எதுவெல்லாம் பேசியது, கல்லும் மண்ணும் பேசியது. சஹாபாக்கள் சொல்லுவார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையில் இருந்த சில கற்கள் தஸ்பீஹ் செய்தது, அந்த தஸ்பீஹை நாங்கள் கேட்டோம். அந்த கற்களாக நாம் இருந்திருக்க மாட்டோமா என்று ஆஷிகீன்கள் சொல்வார்கள். ஏன்
என் கண்மணி நாயகத்தின் கரத்தில் தஸ்பீஹ் செய்கின்ற கல்லென்றால் அந்த கல் சாதாரண கல்லாக இருக்க முடியுமா? கண்மணி நாயகம் அழைத்தார்களே, அழைத்த நேரத்தில் ஜாஅத்தில் தஅவத்திஹில் அஷ்ஜாரு சாஜிதத்தன் தம்ஷி இலைஹி அலா சாகிம் பிலா கதமி என்று இமாம் புர்தா தந்த பூசரி மாமேதை சொல்வார்களே ரலியல்லாஹு அன்ஹு. உங்களுடைய அழைப்புக்காக வேண்டி மரமே வந்தது என்று சொல்வார்களே, அந்த மரமாக நாம் இருந்திருக்க மாட்டோமா? ஏன் கண்மணி நாயகத்தை பார்க்கும் மரம் அல்லவா? அல்லாஹ்வுடைய ரசூலின் சொல்லுக்கு கட்டுப்பட்ட மரம் அல்லவா? அப்பா அவர்கள் இதைத்தான் சொல்கிறார்கள். இதாமா தஅல் அஷ்ஜார ஃபஹிய மஜீஅவுன் ஃபஹிய மஜீபத்துன். இதாமா தஅல் அஷ்ஜார, மரத்தை நீங்கள் அழைத்த பொழுது ஃபஹிய முஜீபத்துன், அது உங்களுக்கு பதில் சொல்லக்கூடியதாக இருந்தது. எப்படி பதில் சொன்னது? தஜீஉ, அந்த மரம் வந்தது. வதஹுத்துல் அர்த வதுஹத்துல் அர்த, அது பூமியை அசைத்தாட்டிக் கொண்டு வந்தது. வெறுமனே வரவில்லை, வேரோடு ஒரு மரம். கொஞ்சம் நினைத்து பாருங்கள், அந்த சஹாபிக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைத்திருக்கும். வேரோடு ஒரு மரம் நடக்கிறது என்றால், அதுவும் அல்லாஹ்வுடைய ரசூலை நோக்கி நடக்கிறது என்றால், மதீனாவிலே அது நடக்கிறது என்றால், அந்த மரத்தையும் கண்மணி நாயகத்தையும் வைத்து கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். மரம் நடந்து வருகிறது, நாயகத்தை நோக்கி வருகிறது. வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் என்று சலாம் சொன்னதே மனம். அந்த மரத்தை பார்க்கின்ற பாக்கியம் பெற்றவர்கள் எத்தனை பேர்கள், சுகத்தை அவர்கள் அனுபவித்தார்கள். நாம் சிந்தித்து பார்க்கிறோம். அருமையான சகோதரர்களே, வஹஜாருன் வஹிஜாருன் வாதின் இஸ்ஸா முஸ்தஜீபத்துன், ஒரு ஆற்றினுடைய கற்கள். இஸ்ஸா, நீங்கள் அழைத்த பொழுது, கண்மணி நாயகம் அழைத்த பொழுது, முஸ்தஜீபத்துன், அந்த கற்கள் பதில் சொன்னது. இவைகளை பேசுகிற பாக்கியம் நமக்குத்தானே கிடைக்கிறது. அல்லாஹ் இந்த பாக்கியத்தை நிரந்தரமாக்குவானாக. கண்மணி நாயகத்திலத்தில் கற்கள் பேசியதா, அது நமக்கு சந்தோஷம். ஏன்? நம்முடைய தலைவர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மறுக்க மாட்டோம். அதை உரைநடையிலும் பேசுவோம், பயானிலும் பேசுவோம், கவிதைகளிலும் பேசுவோம், எங்கும் பேசுவோம். காரணம், நமக்கு இருக்கும் மஹப்பத்தை வெளிப்படுத்தும் போங்கு அது. இந்த பாக்கியம் நமக்கு நிரந்தரமாக வேண்டும். அல்லாஹ் எல்லா பாக்கியங்களையும் நிரந்தரமாக்க வேண்டும். அதில் குறிப்பாக இந்த பாக்கியத்தை நிரந்தரத்திலும் நிரந்தரமாக்கி தந்தருள் புரிவானாக. அஜாயிபுஹு ஃபில் முஅஜிஸாத்தி அஜீபத்துன், நபியே நாயகமே, அஜாயிபுத்துன், அஜாயிபுஹு, மிக அற்புதத்திலும் அற்புதமாக, அற்புதமான விஷயங்கள், சாதாரண அற்புதம் அல்ல, அற்புதத்திலும் அற்புதமான விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருந்தது. அஜாயிபத்துன் ஃபில் முஅஜிஸாத்தி அஜீபத்துன் இலைஹி யஹின்னுல் ஜிதுஉ வல்லப்பு யஹ்லஉ. அருமையான சகோதரர்களே, நமக்கு தெரியுமே, மதீனா மாநகரிலே கண்மணி நாயகம் சாய்ந்து நின்று கொண்டு ஒரு பேரீத்தம்மர மட்டையின் மீது, பேரீத்தம்மரத்தினுடைய மரத்துண்டின் மீது சாய்ந்து கொண்டுதானே முதலாக குத்பா ஓதினார்கள். அந்த பேரீத்தம்மரத்துண்டு கோவி அழுததாம். எதற்காக வேண்டி? கண்மணி நாயகத்தை பிரிந்ததற்காக வேண்டி. இதை நாம் புகாரி ஷரீஃபினுடைய மஜ்லிஸ்களில் கேள்விப்பட்டோம். அப்பா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இலைஹி யஹின்னுல் ஜிதுஉ வல்லப்பு தஹ்லஉ, உங்களின் பக்கம் அந்த பேரீத்தம்பரத்தினுடைய கட்டை அழுதது என்று சொல்லி காட்டுகிறார்கள். அழ முடியுமா? அழ முடியுமா முடியாதா என்பது சர்ச்சை வேறு இருக்க, அந்த பேரீத்தம்பல கட்டையாக நான் இருக்க மாட்டானா என்ற ஆசை வருகிற பொழுது பேரீத்தம்பலத்தினுடைய மரத்தின் கட்டையையும் விளங்குவோம், அல்லாஹ்வுடைய ரசூலையும் நாம் விளங்குவோம். அருமையான சகோதரர்களே, உலகத்தில் தாவரங்கள் பேசுவதாக சொல்லி காட்டுவார்கள், தாவரங்கள் அழுததாக சொல்லி காட்டுகிறார்கள்.
வீடுகளில் அழகுக்காக வேண்டி சில செடிகளை வைத்திருப்பார்கள். சில ஆட்களுக்கு அந்த செடிக்கு பக்கத்தில் போனா அதிலிருந்து ஒரு இலையை பிடிச்சி கிள்ளி வெளியே போடுவாங்க. அது ஒரு சும்மா ஒரு விளையாட்டு போங்கிற, நமக்கு தேவையே கிடையாது. இலையிலிருந்து ஒரு இலையை கிள்ளி சில சமயம் மோந்து பார்த்துட்டு கீழே போட்டுட்டு வந்து. அப்படி செய்யக்கூடாது என்கிறார்கள். 2 விதத்தில் செய்யக்கூடாது. ஒன்று, அந்த இலை பச்சை பசுமையாக நிற்கிற பொழுது அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டு அந்த தஸ்பீஹை நாம் நிறுத்துகிறோம். அது தேவையில்லை. தேவையான இலையாக இருந்தால் அதை எடுக்கலாம். இன்னொன்று, அந்த மரத்தை பற்றி தற்பொழுது ஆய்வில் சொல்லுகிறார்கள். ஒரு மனிதன் ஒரு மரத்திற்கு பக்கத்தில் வந்து தேவையில்லாத முறையில் அந்த மரத்தில் இருந்து இலையையோ பூக்களையோ பறித்து எடுக்கிறான் என்றால் அவன் பக்கத்தில் வருகிற பொழுது அந்த மரம் வெறுப்பை காட்டுகிறதாம். அந்த மரம் வெறுப்பை காட்டுகிறதாம். வெறுப்பினுடைய உணர்வுகள் ஆய்வில் எங்களுக்கு தெரிகிறது என்று சொல்லி காட்டுகிறார்கள். அருமையான சகோதரர்களே, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய கிரந்தத்திலே சொல்லி காட்டுவார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பெண்மணி மிம்பரை செய்து கொடுத்தார்கள். மிம்பரை செய்து கொடுத்ததும் சாதாரணமாக அவர்கள் எந்த மிம்பரிலே எந்த மரத்தின் மீது சாய்ந்து ஹுத்பா ஓதுவார்களோ அந்த மரக்கட்டை ஃபஸாஹத்தின் நஹலத்து, அந்த மரக்கட்டை கத்தி அழுதது. சாஹத், சாஹனால கூச்சலிடுவதற்குத்தான் சாஹ என்ற வார்த்தையை சொல்வார்கள். கூச்சலிட்டு கதறி அழுதது அந்த மரம். அல்லதி கானத் யஹ்துபு இந்தஹா, அத எந்த மரத்திற்கு பக்கத்தில் இது போன்ற ஒரு குச்சி அதில் சாய்ந்து நின்று கொண்டு கண்மணி நாயகம் ஹுத்பா ஓதுவார்கள். அந்த மரம் சாஹத், கதறி அழுதது. எதற்காக வேண்டி? கண்மணி நாயகம் இப்பொழுது என்னை விட்டு விட்டு வேறொரு மெம்பரிலே ஏறிவிட்டார்களே, வேறொரு மெம்பர் செய்து கொடுத்தாங்க. அப்பதான் புதுசா மெம்பர் படியில் ஏறிவிட்டார்கள். உடனே கண்மணி நாயகம் ஹத்தா காதத்து இறங்கி வந்தார்கள். தன்ஷக்கு ஃபனஸலன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தா அகதஹா, அதை எடுத்தார்கள். ஃபலம்மஹா இலைஹி, தன் பக்கம் சேர்த்துக் கொண்டார்கள். ஃபஜஅலத், அதை ஒரு சிறு குழந்தையை தாளாட்டுவதை போல தாளாட்டினார்கள். ஹத்தா யஸ்குத, அது சாக்கித்தாவது வரையிலும் தாளாட்டினார்கள். அருமையான சகோதரர்களே, சில ஹதீஸ்களிலே வருகிறது, ஃபஹன்னல் ஜிதுஉ ஃபஅதாஹு ஃபமஸஹ யதஹு அலைஹி, அதை தன்னுடைய புனிதமான கரத்தால் தடவி கொடுத்தார்கள். இந்த ஹதீஸை இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ரிவாயத் செய்துவிட்டு இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஒரு சொல்லை கொண்டு வந்து தருகிறார்கள். கானல் ஹசன் இதா ஹத்தஸ பிஹாதல் ஹதீஸி யகூலு, இந்த ஹதீஸை ரிவாயத் செய்துவிட்டு நம்மை அழைக்கிறார்கள். யா மஅஷரல் முஸ்லிமீன், ஓ முஸ்லிம்களின் கூட்டமே, அல் ஹஷபத்து, ஒரு மரக்கட்டை, தஹின்னு இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண்மணி நாயகத்தின் மீது ஷௌகன், ஆசை வைத்து காதல் வைத்து கதறி அழுதது என்றால், இலா லிகாயிஹி, கண்மணி நாயகத்தை சந்திப்பதற்காக வேண்டி, ஃபஅன்தும் அஹக்கு, நீங்கள் மிகவும் தகுதி பெற்றவர்கள், அன்துஷாகு இலைஹி, அதன் பக்கம் கண்மணி நாயகத்தின் பக்கம் ஷௌக் வைப்பதற்கு ஆசை உள்ளவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். இப்பொழுது நாம் சொல்வோம், மதீனா மாநகரை நினைத்து சொல்லுவோம். மதீனா மாநகரில் மஸ்ஜிது நபவியிலே கண்மணி நாயகத்தினுடைய ஒரு கட்டை அழுததே, அந்த கட்டையை பார்த்தார்களே சஹாபாக்கள், கண்மணி நாயகம் அந்த கட்டையை தடவி கொடுத்ததை பார்த்தார்களே. யா ரசூலல்லாஹ், நீங்கள் சாய்ந்து நிற்கும் சாய் வீரமாக எங்களை ஆக்கி இருக்க கூடாதா? எங்களுக்கு அந்த ஒரு பாக்கியம் கிடைத்து விடாதா? உங்கள் சுன்னத்தான வாழ்வையும் நாங்கள் பின்பற்றுவோம். உங்களுக்கு ஒரு சிறப்பு என்றால் எங்கள் வாழ்வை அர்ப்பணம் செய்வோம். இந்த ஹதீஸை பற்றி பல்வேறு ரிவாயத்துகள் செய்கிறார்கள். அபீ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாரிமி என்ற கிதாபில் அவர்களை பற்றி ஒரு ஹதீஸ் வருகிறது. கண்மணி நாயகம் அந்த மரக்கட்டையை தடவி கொடுத்ததும் அந்த மரக்கட்டையினுடைய சப்தம் நின்றுவிட்டது என்கிறார்கள்.
மரக்கட்டையினுடைய சப்தம் நின்று அந்த மரக்கட்டை மௌத்தாகிவிட்டதாக சொல்லி காட்டுகிறார். நபியே, உங்களை பிரிந்து இனிமேல் எனக்கு வாழ்வு வேண்டாம். உடனே அதற்காக வேண்டி ஒரு குழி தோண்ட சொல்லி அந்த மரக்கட்டையை கண்மணி நாயகம் புதைத்தார்களாம், தஃபன் செய்தார்கள். அருமையான சகோதரர்களே, மரக்கட்டைகளுக்கு இருக்கிற அறிவு கூட இல்லாமல் போகிற சமுதாயமாக அல்லாஹ் எங்களுடைய சமுதாயத்தை ஆக்கிவிடாதே. ஸஹல் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் ஒரு ஹதீஸ் வருகிறது. இந்த மரக்கட்டை அழுதலை பற்றி நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்களா? அதனுடைய கொடுமையான அழுகையை சஹாபாக்களில் ஒரு பெரும் கூட்டமே கேட்டார்களாம். எதை போன்ற அழுதது என்றால், 10 மாசம் ஒட்டகம் தன்னுடைய குட்டியை சுமந்து பிரசவ வேதனையினுடைய நேரத்தில் ஒட்டகை கத்துவதை போன்று அதனுடைய அழுகை இருந்தது என்று சொல்லி காட்டுகிறார். அப்பா அவர்கள் இதைத்தான் சொல்கிறார்கள், இலைஹி யஹின்னுல் ஜதுஉ, நபியே நாயகமே உங்களின் பக்கம் அந்த மரக்கட்டை யஹின்னு கேவி கேவி அழுததே. இன்னும் சிலர் சொல்வார்கள் சிறுபிள்ளை அழுவதை போன்று அழுதது என்று. அருமையான சகோதரர்களே, இந்த கட்டை இப்படி அழுததற்கு பின்னால் கண்மணி நாயகம் புதைத்தார்கள் என்று ஒரு ஹதீஸ் வருகிறது. அதை தஃபன் செய்தார்கள். அதற்கு கபரை தோண்டி கபருக்குள்ளால் அதை வைத்தார்கள். சொல்லி காட்டுகிறார்கள், இந்த மரக்கட்டையை உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து வச்சிருந்தாங்க. இது ஒரு அற்புதமான மரக்கட்டை, நம்ம கையில கிடைச்சா விடக்கூடாது. மஸ்ஜிது நபவி புதுப்பிக்கப்படுகிற நேரத்தில் இந்த மரக்கட்டை பூமியிலே புதைக்கப்பட்டிருந்தது. அந்த பூமியில் இருந்து அந்த மரக்கட்டை வெளியேறி வந்தது. அதை உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்து வைத்துக் கொண்டார்கள். எவ்வளவு நாள் வைத்தார்கள் என்றால், அந்த மரக்கட்டை அப்படியே இத்து போய் துகள் துகளாக போவது வரையிலும் தன்னுடைய கையில் வைத்துக் கொண்டார்கள். சஹாபாக்களுக்கு தெரியும், கண்மணி நாயகம் தொட்ட பொருள் அல்லவா, இல்லை, தொட்டதின் காரணத்தினால் அழுத பொருள் அல்லவா, அதை கண்மணி நாயகம் தடவி கொடுத்ததின் காரணத்தினால் மௌத்தாகிவிட்ட மரக்கட்டை அல்லவா. அருமையான சகோதரர்களே, இந்த ஹதீஸை இதோடு விட்டுவிடவில்லை. இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்கிறார்கள். கண்மணி தாரிமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் புரைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் ஒரு ரிவாயத்தை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அந்த மரக்கட்டையை பார்த்து கண்மணி நாயகம் கேட்டார்களாம், இஹ்தர், நீயே தேர்ந்தெடுத்துக்கோ, உனக்கு 2 அனுமதியை நான் தருகிறேன். ஒரு ரிவாயத்தில் வருகிறது, 2 அனுமதியை நான் தருகிறேன். அன் அகரிஸக ஃபில் மகானில் லதி குன்த ஃபீஹி ஃபதகூனு கமா குன்த. உன்னை வெட்டி கொண்டு வந்தாங்களே, உன்னை வெட்டி எடுத்துக் கொண்டு வந்தார்களே, அந்த பழைய பேரித்தமலத்தினுடைய வேர் பகுதியோடு உன்னை சேர்த்து வாழ வைக்கிறேன். நீ வாழ விருப்பப்படுகிறாயா? அந்த மரத்தை பார்த்து கண்மணி நாயகம் கேட்டார்களாம், உன்னை தடியாக மரக்கட்டையாக வெட்டி கொண்டு வந்தார்களே, அந்த பூமியினுடைய பகுதியிலேயே கொண்டு போய் உன்னை வைத்து விடுகிறேன். அது உனக்கு தேவையா? அல்லது நீ நாடினால் அன் அகரிஸக ஃபில் ஜன்னதி, சுவனத்தில் உன்னை நான் நட்டு வைக்கிறேன். கண்மணி நாயகம் கேட்ட கேள்வி, சுவனத்தில் உன்னை நான் நட்டு வைக்கிறேன். ஃபதஷ்ரிபு மின் அன்ஹாரிஹா ஃபயஹ்சுனு நபதக, சுவனத்தினுடைய நீரை நீ குடித்து வாழலாம். வதுஸ்மிரு ஃபயஅகுலு மின்ஹு அவுலியாஉல்லாஹ், உன்னிலிருந்து நபிமார்கள் வலிமார்கள் எல்லாம் பழங்களை புசிப்பார்கள். நீ வெட்டப்பட்டு விட்டாய் என்று கவலைப்படாதே. என் பிரிவு உனக்கு தாங்க முடியவில்லையா? என் பிரிவு உன்னால் தாங்க முடியவில்லையா? உனக்கு நான் இடம் அமைத்து தருகிறேன். உன்னை உன் பழைய இடத்திலேயே கொண்டு போய் சேர்க்கட்டுமா அல்லது சுவனத்தில் நடட்டுமா? இதற்கு
இமாம் தாரிமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஹதீஸை நமக்கு விளக்கம் தருகிறது. அஹ்தார அன் அக்ரிஸஹு ஃபில் ஜன்னah, சுவனத்திலேயே கண்மணி நாயகம் அதை நட்டு வைத்தார்கள் என்று சொல்லி காட்டுகிறார்கள். அந்த நடுதல் தான் கபரிலே அதை புதைப்பதாக என்று ஹதீஸுகளுக்கு மத்தியில் குழப்பமில்லாமல் விளக்கம் தருகிறார்கள். அருமையான சகோதரர்களே, ஒரு மரக்கட்டை அழுததின் காரணத்தினால், ஒரு மரக்கட்டை, சாய்ந்த மரக்கட்டை அழுததின் காரணத்தினால் அந்த மரக்கட்டைக்கு இவ்வளவு சிறப்பு என்றால், கண்மணி நாயகத்தினுடைய உம்மத்தாக, அவர்களுடைய ஆஷிக்காக, அவர்களுடைய மாதிகாக இருந்து நம்முடைய கண்களில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தால் கண்மணி நாயகம் பொற்கரத்தால் நிச்சயம் நம்மை தடவுவார்கள், நமக்கு ஆனந்தம் தருவார்கள், நமக்கு ஆதரவை தருவார்கள், நமக்கு ஷஃபாத்தை தருவார்கள், ஹவுதுல் கௌசர் நீர் தடாகத்திலிருந்து நீரை தருவார்கள். ஒரு மரக்கட்டையின் பக்கம் பிரியம் வைத்தார்களே, அதைவிட சிறப்பா? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸிலிருந்து ஒரு கருத்தை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அருமையானவர்களே, அல்லாஹ் விளங்குகிற தௌஃபீக்கையும் அதை கொண்டு மனமகிழ்ச்சி அடைகிற தௌஃபீக்கையும் தந்தருள் புரிவானாக. இப்னு அபி ஹாத்தம் அவர்கள் இந்த விஷயத்தை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். மனாகிபு ஷாஃபிஈ என்ற கிதாபில் இந்த செய்தி பதிவாகி இருக்கிறது. அம்ர் இப்னு சவாத் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்களாம், மா அஅத்தல்லாஹு நபியன் மா அஅதா முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண்மணி நாயகத்திற்கு அல்லாஹ் கொடுத்ததை போன்ற சிறப்பை யாருக்கும் அல்லாஹ் கொடுக்கவே இல்லை, எந்த நபிக்கும் கொடுக்கவில்லை என்று சொல்லிவிட்டு சொன்னார்களாம், நான் சொல்கிறேன், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான் இஹ்யா அல் மௌத்தா, இறந்து விட்டவர்களை உயிர்ப்பிக்கும் ஆற்றலை கொடுத்தான். கால ஆத்தா முஹம்மதன், அப்ப வந்திருக்கக்கூடிய அந்த ஆளு யார்? சவாதின் உள்ள நபர் அம்ர் இப்னு சவாத் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், நாயகமே, இமாமுனா, எங்க இமாமே, நீங்க சொல்கிறீர்கள் கண்மணி நாயகத்திற்கு கொடுத்த சிறப்பை போன்று யாருக்கும் கொடுக்கவில்லையே என்றால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறந்து போனவர்களை எல்லாம் கும் பி இதினில்லா என்று சொல்லி எழுப்புவார்களே, அதே போன்ற சிறப்பு நம் கண்மணி நாயகத்திற்கு இருக்கிறதா என்று கேட்ட நேரத்தில் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்களாம், ஆத்தா முஹம்மதன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான் ஹனீனல் ஜித்இ, ஒரு இத்து போன மரத்திலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட ஒரு பேரித்தம்பழ கட்டை அவர்களை பார்த்து அழுதது. உயிருள்ளவர்களை எழுப்புவதல்ல, மரத்தை அதனுடைய வேரில் இருந்து வெட்டி வெடுத்து வைக்கப்பட்டதற்கு பின்னால் என் கண்மணி நாயகம் அதில் சாய்ந்த காரணத்தினால், கும்பி இதிரில்லா என்று சொல்ல வேண்டிய தேவையில்லை, சாய்ந்த காரணத்தினால் அந்த மரக்கட்டையே அழுதது. அந்த அழுத சப்தத்தை சஹாபாக்கள் கேட்டார்கள் என்றால், இது ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறந்து போனவர்களை உயிர்ப்பிப்பதை விட சிறந்ததா இல்லையா என்று யார் கேட்கிறார்? இமாமுனா ஷாஃபிஈ, நம்மால் பின்பற்றக்கூடிய, நாம் யாரை பின்பற்றுகிறோமோ அந்த ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள் என்றால், அருமையான சகோதரர்களே, நாம் யார் யாரையும் பின்பற்றவில்லை, இப்படி சிந்திப்பவர்களை பின்பற்றுகிறோம். அடுத்து சொன்னார்கள், அப்பா வல்லப்பு தஹ்லஉ, உடும்புகள் எல்லாம் உங்களுக்கு பணிவை காட்டியது. இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய ஹசாயிசுல் குப்ராவில் இந்த நிகழ்ச்சியை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அவர்கள் சொந்தமாக சொல்லவில்லை. இமாம் தபரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவுசத்துஸ் ஸகீர் என்ற கிதாபிலும், ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய முஅஜிஸாத்திலும், பைஹகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் அபூ நഈம் போன்ற பெரும் கிதாபினுடைய வல்லுநர்கள் எல்லாம் சொன்ன செய்தி. சஹாபாக்கள் எல்லாம் ஒரு மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு ஆராபி, ஒரு காட்டரபி வருகிறார். அவர் ஒரு உடும்பை பிடித்து வேட்டையாடி தன்னுடைய கையில் வைத்திருக்கிறார். அவர் வந்து சொன்னாராம் கண்மணி நாயகத்தை பார்த்து, வல்லாத்த உஸ்ஸா லா ஆமன்து பிக ஹத்தா யுமின பிக ஹாதல் லப். அந்த காட்டரபி லாத் உஸ்ஸா என்ற அவர்களுடைய பிம்பங்களை, சிலைகளை பார்த்து சொன்னாராம், உன்னையெல்லாம் நான் ஈமான் கொள்ள மாட்டேன், இந்த உடும்பு உன்னை ஈமான் கொண்டா நான் உன்னை ஈமான் கொள்கிறேன்.
லாத்தே உஸ்ஸாவே உன்னை நான் நம்பிக்கை கொள்ள மாட்டேன், இந்த உடும்பு நீ ரப்புன்னு சொன்னா ஏற்றுக்கிறேன். உடும்பு எங்க பேசும்? இந்த நேரத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து இதே பேச்சை சொல்லுகிறார்கள். வல்லாத்த கொஞ்சம் வல்லாத்த வல் உஸ்ஸா, நபியே நாயகமே லாத் உஸ்ஸாவின் மீது சத்தியமாக, அவர் இஸ்லாத்துக்கு வரல, லாத் உஸ்ஸாவின் மீது சத்தியமாக, லா ஆமந்து பிக்க, உங்களை கொண்டு நான் ஈமான் கொள்ள மாட்டேன், ஹத்தா யுமின பிக்க ஹாதல் லப்பு, நான் வேட்டையாடி கொண்டு வந்திருக்கிறேனே இந்த உடும்பு உங்களை முதல்ல ஈமான் கொள்ளட்டும், அதுக்கப்புறம் நான் பேசிக்கிறேன். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றுமே சொல்லல, துஆ ஒன்றும் செய்யல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உடும்பை பார்த்து கேட்டாங்களா, மன் அன யா லப்பு, நான் யாரு உடும்பு அப்படின்னு கேட்டாங்க. இந்த சப்தத்தை எல்லாம் மதீனாவினுடைய முனவ்வராவில் இருந்து கொண்டு சஹாபாக்கள் கேட்டார்களே, கொஞ்சம் மனதை அங்கே பறிகொடுத்து பாருங்கள். உடும்பும் காட்டரபியும் அகில உலக வேந்தர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுமாக இருக்கிற மதீனாவிற்கு கொஞ்சம் மனதை திருப்பி பாருங்கள். அந்த சஹாபாக்கள் பட்ட பேரின்பம் சாதாரண பேரின்பமா? ஒரு பக்கம் பேரித்தம்பளம் மரக்கட்டை அழுது கண்மணி நாயகம் தாளாட்டுகின்ற காட்சி, இன்னொரு கட்டத்திலே உடும்பு மதீனாவிலே வந்து நிற்கிறது, மஸ்ஜிது நபவியிலே வந்து நிற்கிறது. அந்த உடும்பை பார்த்து கண்மணி நாயகம் கேட்கிறார்கள். மதீனாவிலேயே சென்று அந்த காட்சியை மனக்கண் முன்னால் கொண்டு வந்து சிந்தித்து பாருங்கள். மன் அன யா லப்பு, ஓ உடும்பே நான் யார்? லப்பு சொன்னது அழகான அரபி பாஷையில பேசலாம், எல்லாரும் விளங்கக்கூடிய நேரத்தில் லப்பைக் வ சஅதைக் யா ரசூலல்லாஹ், அடிபணிந்தேன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே அடிபணிந்தேன். லப்பைக் வ சஅதைக், அல்லாஹ் நமக்கு அந்த பாக்கியத்தை தருவானாக. யா உம்மத்தி என்று நம்முடைய பெயரை சொல்லி கண்மணி நாயகம் அழைக்கிற நேரத்தில் லப்பைக் வ சஅதைக் யா ஹபீபி யா ரசூலல்லாஹ், உடும்புக்கு அந்த பாக்கியம் கிடைத்தால் நமக்கு கிடைக்காதா? உடும்புக்கு கிடைத்த பாக்கியத்தை ஆஷிகே ரசூலாகிய நமக்கு அல்லாஹ் தரமாட்டானா? உடனே கண்மணி நாயகம் கேட்கிறார்களாம், மன் தஅபுது, நீ யாரை வணங்குகிறாய்? உடும்பை பார்த்து. அதற்கு அந்த உடும்பு சொன்னதாம், அல்லதி ஃபிஸ் ஸமாஇ அர்ஷுஹு வ ஃபில் அர்தி சுல்தானுஹு வ ஃபில் பஹீரி சபீலுஹு வ ஃபில் ஜன்னதி ரஹ்மத்துஹு, அல்லதி ஒரு இறைவனை நான் வணங்குகிறேன், அஸ்ஸமாஉ அர்ஷுஹு வானத்தில் அவனுடைய அர்ஷ் இருக்கிறதே, வ ஃபில் அர்தி சுல்தானுஹு பூமியில் அவனுடைய அரசாட்சி இருக்கிறதே, வஃபில் பஹரி சபீலுஹு கடலில் அவனுடைய பாதை இருக்கிறதே, வஃபில் ஜன்னதி ரஹ்மத்துஹு சுவனத்தில் யாருடைய ரஹ்மத் இருக்கிறதோ, வஃபின் நாரி அதாபுஹு நரகத்தில் யாருடைய அதாப் இருக்கிறதோ அந்த இறைவனை வணங்குகிறேன். யார் சொன்னது? உடும்பு. இதை ஒரு கூட்டம் சஹாபாக்கள் கண்மணி நாயகத்துக்கு முன்னால் கேட்கிறார்கள் என்றால் அவர்கள் சுற்றி சுற்றி இருக்காமல் என்ன செய்வார்கள்? நாயகத்தை சுற்றி சுற்றி இருக்காமல் விட்டில் பூச்சிகளாக மாறி தன்னை மாய்க்காமல் என்ன செய்வார்கள்? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான அந்த மஜ்லிஸில் கடைசியாக கண்மணி நாயகம் திரும்பவும் கேட்கிறார்கள், மன் அன, நான் யார்? அந்த ரசூல் ரப்பில் ஆலமீன், உடும்பு பேசுகிறது, அந்த ரசூல் ரப்பில் ஆலமீன் வ காத்தமன் நபியீன், நீங்கள் தான் இறுதி நபி, அல்லாஹ்வுடைய ரசூல். அதோடு நிறுத்தவில்லை, கத் அஃப்லஹ மன் ஸத்தக, நபியே நாயகமே உங்களை உண்மைப்படுத்தியவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். எல்லா நிலையிலும் உண்மைப்படுத்த வேண்டும். வெறுமனே முஹம்மது ரசூலுல்லாஹ் இருந்தார்கள் என்றல்ல, இருக்கிறார்கள், ரசூலாக இருக்கிறார்கள். எல்லா சிறப்பையும் வந்து அங்கீகரிக்க வேண்டும். ஸத்தக வ கத் ஹாப மன் கஸபக, யார் உங்களை பொய்ப்பிக்கிறார்களோ அவர்கள் சீரழிந்து விட்டார்கள், நஷ்டவாளிகளாக மாறிவிட்டார்கள். உடும்பு சொன்னது. இப்பொழுது ஓடி வந்து கரத்தை பிடிக்கிறார் அரபி. கண்மணி நாயகத்தினுடைய கரத்தை பிடித்து அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கும் தருவானாக. நபியே நாயகமே நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று நேரடியாக பார்த்து சொல்லுகிற அந்த பாங்கை அல்லாஹ் கொடுக்கிறான் என்றால்
அந்த காட்சியை கேட்கிற பாக்கியத்தை கொடுக்கிறான் என்றால், அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் நமக்கும் தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டு தரிசிக்கும் பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. இதனுடைய தொடர்ச்சியை இன்னும் சில விலங்குகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திடத்தில் பேசிய பேச்சினுடைய தொடர்ச்சியை இன்ஷா அல்லாஹ் நாளை பேசுவோம். நமக்கு தொழுகையை ஜமாத்தாக தொழுவதற்கு, ரமலான்ல ஒரு ஜமாத்து கூட விடுவதற்கு இடம் கொடுத்து விடாதீர்கள். ஜமாத்தாக தொழுகையை விட்டு விடாதீர்கள். ஜமாத்தாக தொழுவதற்கு அதிகம் முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ் தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாக, உண்மையான உம்மத்தாக, ஆஷிகான உம்மத்தாக, மாதிகான உம்மத்தாக அல்லாஹ் நம் அத்துணை பேர்களையும் மாற்றி அருள் புரிவானாக. கண்மணி நாயகத்தை கனவிலும் நனவிலும் கண்டு தரிசித்து ஆனந்த பரவசமடையும் பேரின்ப பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நிறைவாக தந்தருள் புரிவானாக. சொர்க்கத்தில் பூமானின் புனித காலடிகளுக்கு கீழால் ஒன்று கூடும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல் ஃபாத்திஹா.